சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக கூட்டணி உடைந்ததா? அதிர்ச்சியில் ஸ்டாலின். கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் திமுகவிடம் கோபித்து கொண்டு செல்வதற்கு அன்று போக்கிடம் இல்லாத நிலையில் இன்று விஜய் இருக்கிறார். நாங்கள் ஒன்றும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்லவில்லை, ஆனால் எங்களுக்கு ஆஃபர்ஸ்கள் இருக்கின்றன என்ற டிமாண்டையே இந்த கட்சிகள் திமுக முன்பு வைக்கின்றன என்று தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அத்துடன் திருமாவளவனின் தெளிந்த அரசியல் குறித்தும் நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது கூடுதல் சீட்களை திமுகவிடம் கேட்போம் என்று காங்கிரஸ் கட்சி கூறி வருகிறது. ஆட்சியில் பங்கு கேட்பதில் என்ன தவறு என்று காங்கிரஸ் கட்சியும் சொல்லி வருகிறது. இந்த மிரட்டல் குரல் தேர்தல் வரை ஒலிக்கக்கூடியதாகவும் டிமாண்டை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்க ஏன் எங்களை கூப்பிடவில்லை என்று இப்போதே செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இது தேர்தல் காலம் என்பதால் எல்லாவற்றிலும் பங்கு கேட்பதும் முரண்டு பிடிப்பதும் ஆரம்பமாகி இருக்கிறது. கூட்டணி பலத்தால் தான் திமுக வென்றிருக்கிறது. கூட்டணி இல்லை என்றால் எங்களை விட அவர்களுக்கு இழப்பு அதிகம். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பது திமுகவுக்கு தெரியும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்காரு. அதாவது எங்களை நம்பி தான் திமுகவே உள்ளது என்பதை வெளிப்படையாகவே சொல்லி உள்ளார். இது சினிமாவில் வருவது போன்ற மிரட்டலாகும். திமுக, அதிமுக, விஜய் இவர்களில் யாருமே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தங்களது கூட்டணியில் சேர்த்து கொள்ளாவிட்டால் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட பெற முடியாது. கடந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 சீட்டுகளை தந்தாகிவிட்டது. இப்போது கூடுதலாக கேட்போம் என்று சொல்லப்படுது. கம்யூனிஸ்ட் கட்சி தான் பெரிய கட்சி என்கிறீர்களே, எதுக்கு திமுக கிட்ட 5 சீட் 6 சீட் வாங்கிக்கிட்டு இருக்கணும்? பேசாமல் 234 தொகுதிகளிலுமே கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடலாமே. வரும் தேர்தலில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து போட்டியிட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டையாவது வெற்றி பெற்று காட்டட்டுமே. இப்படி குட்டி குட்டி கட்சிகள் எல்லாம் மிரட்டல் போக்க கையில் எடுக்க காரணம் திமுக அரசு பலவீனமாகிவிட்டது. இதுபோல ஜெயலலிதா, மோடி அரசுகளை மிரட்ட முடியுமா? இதற்கு முன்பு கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் திமுகவிடம் கோபித்து கொண்டு அதிமுகவுக்கு செல்வார்கள். இப்போது அதிமுகவுக்கும் போக முடியாது. ஏனென்றால் அங்கே பாஜக கூட்டணியில் இருக்கே. பாஜக தான் இவர்களுக்கு தீண்டத்தகாத கட்சியாச்சே. திருமாவளவன் 2001 திமுக பாஜக கூட்டணியில் தான் எம்எல்ஏ ஆனார். அப்போது பாஜக கூட்டணியில் எம்எல்ஏ ஆகிவிட்டு இப்போது பாஜகவை தீண்டத்தகாத கட்சி என்கிறார். கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் திமுகவிடம் கோபித்து கொண்டு செல்வதற்கு அன்று போக்கிடம் இல்லாத நிலையில் இன்று விஜய் இருக்காரு. நாங்கள் ஒன்றும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்லவில்லை, ஆனால் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கின்றன என்ற டிமாண்டையே இந்த கட்சிகள் திமுக முன்பு வைக்குது. திமுக ஆட்சி தமிழகத்தில் பொற்காலம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் விஜய் இன்று தனி அரசியல் கட்சியாக உருவெடுத்ததுமே அவர்களிடம் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அவ்வளவு ஏன் காலம் முழுக்க திமுகவிடம் சண்டை போட்டு கொண்டிருந்த EVKS இளங்கோவன் தான் மறைவுக்கு சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் நடப்பதே காமராஜர் ஆட்சிதான் என்று ஒரே போடா போட்டார். காரணம், அப்போது விஜய் இல்லை. விசிக திருமாவளவன் அன்றைய மூப்பனாரிடம் பாடம் பயின்றவர். கலைஞர், அம்மா இருவரிடம் அரசியல் பயின்றவர். இவர்கள் இருவரிடமும் கூட்டணி வைத்தார். எனவே அவருக்கு நிறைய அரசியல் நெளிவு சுழிவும் தெரியும். தனக்கு என்ன தேவை, தன்னுடைய கட்சிக்கு என்ன தேவை, இலக்கு என்ன போன்ற அனைத்து விஷயங்கள் பற்றின பார்வையும் திருமாவளவனிடம் தெளிவாக உண்டு. இன்று விசிகாவுக்கு 8% ஓட்டு, 2 MP 4 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் அடுத்த முறை 4 MP 10 எம்எல்ஏக்கள் பெறவே முயற்சிப்பார். ஆனால் நிதானமான போக்கை கடைபிடித்து வருகிறார். எனவே தான் திமுகவுக்கு மற்றவர்களை திருமாவளவன் கண்டால்தான் அச்சம். எப்போதும் எதிரணிக்கு போவதாக திருமாவளவன் சொல்ல மாட்டார். உதாரணத்துக்கு இப்போது கரூர் விவகாரத்தில் கூட விஜய் மீது ஏன் FIR பதியவில்லை? தமிழ்நாடு போலீஸுக்கும் தாவேக்காவுக்கும் ஏதாவது ரகசிய உறவு இருக்கா என்று கேட்டவர் பிறகு திடீரென விஜயை கைது செய்ய நான் சொல்லவே இல்லையே என்றார். அதாவது தெளிவான காய் நகர்த்தலை திருமாவளவன் மிகச்சரியாக செய்து வருகிறார் என்றெல்லாம் தற்போது மக்களால் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வருகிற 2026 எலெக்ஷனில் திமுக கூட்டணி உடையும். இதனால் ஸ்டாலின் மிகவும் கலக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது.